நமஸ்தே. நீங்கள் உண்மையானவரா? நேர்மையாக நடந்து கொள்கிறீர்களா? தர்மத்தை அனுசரித்து பின்பற்றி வாழ்பவரா? அப்படி என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள். நீங்கள் புறம் தள்ளப்படுவீர்கள். நீங்கள் கேவலப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் அசிங்கப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள். இது எல்லாம் செய்துவிட்டு நீதான் யாருடனும் ஊரோடு ஒண்டி வாழவோ அடுத்தவர்களை ஒட்டி அனுசரித்து செல்லவோ மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு பழியையும் போடுவார்கள். இதெல்லாம் நடக்குதா? கவலையே படாதீங்க, நீங்கள் ஜெயிப்பது உறுதி என்று பொருள். தர்மத்தை நீங்கள் வாழ வைத்தால் தர்மம் கண்டிப்பாக உங்களை வாழ வைக்கும். தர்மத்தை அதர்மம் ஒரு நாளும் தோற்கடிக்க முடியாது. அதர்மம் ஜெயிக்காது, தர்மமே ஜெயிக்கும். எந்த ஒரு நபர்களால் நீங்கள் புறம் தள்ளப்பட்டீர்களோ, ஒதுக்கி வைக்கப்பட்டீர்களோ, நிராகரிக்கப்பட்டீர்களோ அவர்கள் முன்பே தர்மமானது, விதியானது, காலம் ஆனது உங்களை தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருமாறி கொண்டு போய் நிறுத்தும். இது நடக்கும். சற்று பொறுமைதான் தேவை. அனுபவத்தின் வெளிப்பாடு. நம்புங்கள், நன்மையே நடக்கும். தர்ம நெறியிலிருந்து பிறழ வேண்டாம். நன்றி.